Hi, hello, welcome to Temple the Designer Studio and this is Nandini Sharavanan. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பியூட்டிஃபுல்லான கலர்ஃபுல்லான டிஷ்யூ கோரா சாரி தான் பார்க்குறோம். வெரி பியூட்டிஃபுல் கோரா மெட்டீரியல்ல வந்திருக்கிற ஒரு அழகான டிஷ்யூ சில்க். கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு அழகான எல்லாமே மெட்டாலிக் ஷேட்ல இருக்கு. ஸோ நல்ல ஒரு ஷைனும் இருக்கு. லைட் வெயிட் பிரீத்தபிள் கிளாத். ஓகே, எல்லா கலருமே நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். ஸோ தட் அது உங்களுக்கு எவ்வளவு அழகா இருக்கு அந்த கலர்ன்றத நீங்க பார்க்க முடியும். பிகாஸ் 2 லேயர்ல இருந்தா அது ஒரு கலர்ல தெரியுது, 4 லேயர்ல இருந்தா அது ஒரு கலர்ல தெரியுது. ஸோ மடிச்சு வைக்கும் போது அதோட கலர் இதுல வந்து உங்களுக்கு செல்ஃப் வீவிங்கும் இருக்கு, டிசைன்ஸும் இருக்கு. பாருங்க, வெரி பியூட்டிஃபுல் சாரி. Each color has different design. அதையும் நீங்க பாருங்க, டிசைன்ஸும் வந்து மாறுது. டிஷ்யூ கோரா சாரி வித் பியூட்டிஃபுல் டிசைன்ஸோட ஜரி ஓவன் டிசைன்ஸ் ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. எல்லாமே மெட்டாலிக் ஷேட்ஸ்ல இருக்கு. ஸோ இப்போ நீங்க பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 லேயர்ஸ் ஆகுது இருக்கும், ஏன்னா மடிச்சு வச்சிருக்கிறதுனால. அதனால இவ்வளோ திக்கா தெரியுது. பட் நம்ம இப்போ ஓபன் பண்ணும்போது அது எவ்வளவு தின்னா இருக்குன்னு பாருங்க. அதுக்காக தான் நான் எல்லா சாரியுமே ஓபன் பண்றேன். ஸோ தட் எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வாங்கிக்கலாம்ல. உங்களுக்கு தெரியும், இப்போ ஸ்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சாரி வந்து இந்த மாதிரி நான் சாரீஸ் ஃபேப்ரிக் இருந்தா கட்டுவேன். பட் ஆன்லைன்ல உங்களுக்கு தெரியாது. இப்ப நானே வந்து 2 லேயர் போட்டிருக்கேன். அடியில ஒண்ணு இருக்கு, இந்த பக்கம் ஒண்ணு இருக்கு. ஆனா கட்டினா உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. இது ஒரு புது ஃபேப்ரிக்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆல்ரெடி நீங்க நிறைய கோரா சாரீஸ் வாங்கியிருப்பீங்க. கட்டினா சூப்பரா இருக்கும். அழகா ஸ்டைல் பண்ணுங்க, ரொம்ப அழகா இருக்கும். ஃபைனலி ஒரு கோல்டன் கலர், வாட்டர் கோல்ட் கலர் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அழகா ப்ளீட் பண்ணி அழகா ஸ்டைல் பண்ணீங்கன்னா சாரி சூப்பரா இருக்கும். லவ்லி மெட்டீரியல், லவ்லி டிசைன். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்க இன்ஸ்கர்ட் எப்படி சூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து இந்த சாரி இருக்குங்க. இன்ஸ்கர்ட் வந்து சாட்டின் கிரேப் மெட்டீரியல் எடுங்க. ஓகே, ஸோ இன்ஸ்கர்ட் எப்பவுமே சாட்டின் கிரேப் மெட்டீரியல்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாரி எல்லாம் அந்த கலரே வந்து அவ்வளோ அழகா எடுத்து காட்டும். அண்ட் நிறைய பேர் வந்து ஷேப் வேர்லாம் யூஸ் பண்றீங்க. ஷேப் வேர் வந்து எத்தனை பேருக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு தெரியல. பட் பர்சனலா நான் ஷேப் வேர் யூஸ் பண்ண மாட்டேன். என்னோட இன்ஸ்கர்ட்ஸ் எல்லாமே வந்து சாட்டின் கிரேப் மெட்டீரியல் இல்ல கிரேப் மெட்டீரியல்ல வந்து நான் தனியா எடுத்து என்னோட மெஷருக்கு நான் ஸ்டிச் பண்ணிப்பேன். ஏலைன் மாதிரி ஸ்டிச் பண்ணிப்பேன். சிலதுல மட்டும் கொஞ்சம் வேணும்னா அந்த ஃபிளேர் வர்றதுக்காக 2-3 கல்லி போட்டுப்பேன். கல்லினா உங்களுக்கு தெரியும்ல, கல்லினா எப்படி சொல்றது, அனாக்கல்லில பேனல் மாதிரி இருக்கும்ல, பேனல் அதுதான் கல்லி. சோ கல்லி வந்து சிலதுக்கு நான் போட்டுப்பேன், சிலதுக்கு வந்து அப்படியே உங்களுக்கு வந்து டாட்டட் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது எல்லாமே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஈவன் இப்போ நான் வந்து சம்மர்ல ஒரு இன்ஸ்கர்ட் நான் போட்டு, ஏன்னா இன்ஸ்கர்ட் தான் உங்களுக்கு ஸ்வெட் ஆகும். யூஸ்வலி இது வந்து நம்ம சாரி ட்ரேப் பண்ணும்போது இன்ஸ்கர்ட் கட்டிருக்கும் போது தான் ரொம்ப ஸ்வெட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இந்த மாதிரி நான் சொல்ற மெட்டீரியல் வந்து அவ்வளோ ஈஸியா ஸ்வெட் ஆகாது. இந்த மெட்டீரியல் வந்து நான் எங்க அவுட் சோர்ஸ் பண்றேன்னா சென்னையில டி மங்காராம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷோரூம் இருக்கு உங்களுக்கு, பாரிஸ் கார்னர் பக்கத்துல. ஸோ அவங்க கிட்ட நான் அதை வாங்குவேன். ரொம்ப நல்லா இருக்கும், குவாலிட்டியும் நல்லா இருக்கு. ஸோ நீங்க வாங்குங்க. ரொம்ப ஷைனிங்கா வாங்காதீங்க, ஏன்னா அதை பாக்குறதுக்கு வந்து எப்படின்னா ரொம்ப ஃபேன்சியா தெரியும். நல்ல மீடியம் அதை நீங்க சூஸ் பண்றது பொறுத்து அவங்க கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாம், ரன்னிங் மெட்டீரியல். ஸோ நீங்க வந்து டி மங்காராம் போங்க, இந்த மாதிரியான ஃபேப்ரிக் கிடைக்கும். மேபி நிறைய கடையில கிடைக்கலாம், பட் நான் பர்சனலா அங்கதான் வாங்குறேன். ஸோ அங்கே வாங்கி நான் வந்து எனக்கு ஏத்த மாதிரி இன்ஸ்கர்ட் என் ஹைட்டுக்கும் என்னோட வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கும் ஏத்த மாதிரி நான் எல்லாமே கஸ்டமைஸ்டா ஸ்டிச் பண்ணி வச்சு யூஸ் பண்ற இன்ஸ்கர்ட் தான் யூஸ் பண்றேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபேப்ரிக்காக தான் நான் இன்ஸ்கர்ட் பத்தியே சொல்றேன். மற்ற சாரீஸ் எல்லாமே நம்ம வந்து அவ்வளவு டிரான்ஸ்பரண்டா போடுறது இல்ல. ஸோ அதுக்கு எல்லாமே நீங்க காட்டன் இன்ஸ்கர்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னா நீங்க யூஸ் பண்ணலாம். பட் இதை யூஸ் பண்ணுங்க,
இன்னுமே கம்ஃபர்டபுளா இருக்கும். தேங்க்யூ.